1972 அமெரிக்காவில் ஒரு இளைஞன் அரசியலில் நுழைகிறான். ஒரு அதிபர் வேட்பாளரின் பிரச்சாரக் குழுவில் சேர்கிறான். 6 மாதம் வேலை செய்கிறான். பின்னர் விலகுகிறான். ஏன் விலகினான் தெரியுமா? அவனே சொன்னான். அரசியலுக்கு பொது அறிவு வேண்டும், அது எனக்கு இல்லை என்றான். அடுத்து பொருளாதாரம் படிக்கிறான். ஒரு செமஸ்டர் படிக்கிறான். விட்டுவிடுகிறான். இவன் யார் தெரியுமா? இவன் வரலாறு படித்தவன். இவன் பத்திரிகையாளன். இவன் அரசியலில் தோற்றவன். இவன் பொருளாதாரத்தில் விலகியவன். ஆனால் டைம் பத்திரிகை இவனை என்ன சொல்கிறது தெரியுமா? உலகின் மிகச்சிறந்த இயற்பியலாளர் என்கிறது. இவன் பெயர் எட்வர்ட் விட்டன். வரலாறு படித்தான். பத்திரிகையில் கட்டுரை எழுதினான். பின்னர் திடீரென இயற்பியலுக்கு வந்தான். 3 வருடத்தில் முனைவர் பட்டம் வாங்கினான். அடுத்த 10 வருடத்தில் உலகின் மிக சிறந்த இயற்பியலாளர் ஆனான். இவன் இயற்பியலையே மாற்றி எழுதினான். எப்படி? அதை இந்த காணொளியில் பார்ப்போம். வணக்கம். குவாண்டம் சித்தர். 9வது பரிமாணத்தில் என்ன பார்த்தோம்? உணர்வு பயணிக்கிறது. ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு. தீப்பந்தம் அணைகிறது. ஆனால் நெருப்பு அணையாது. நீ சாக முடியாது. 10வது பரிமாணத்தில் என்ன பார்த்தோம்? எல்லா பிரபஞ்சங்களும், எல்லா கால வரிசைகளும், எல்லா சாத்தியங்களும் எல்லாம் ஒரே புள்ளியில் இருக்கின்றன. ஒரே இடத்தில் இருக்கின்றன. 0 10 வரை நாம் உள்ளே இருந்து பார்த்தோம். புள்ளி, கோடு, தளம், வெளி, காலம், சாத்தியங்கள், பிரபஞ்சங்கள் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்த்தோம். கடைசியில் எல்லாம் ஒரே புள்ளியாக சுருங்கியது. இப்போது ஒரு கேள்வி. எல்லாம் ஒரே புள்ளி என்றால் அடுத்து எங்கே போவது? இங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது. இதுவரை நாம் உள்ளே இருந்து பார்த்தோம். ஒரு மீன் கடலுக்குள் இருந்து கடலை பார்ப்பது போல. இப்போது முதல் முறையாக வெளியே இருந்து பார்க்கிறோம். அந்த புள்ளியை மேலே இருந்து எட்டி பார்க்கிறோம். உள்ளே என்ன இருக்கிறது? அந்த புள்ளிக்குள் ஒரு ஆழம் இருக்கிறது. ஒரு கிணற்றை நினையுங்கள். வெளியிலிருந்து பார்த்தால் ஒரு இருண்ட வட்டம், ஒரே புள்ளி போல. ஆனால் உள்ளே எட்டி பார்த்தால் ஆழம் இருக்கிறது. கட்டமைப்பு இருக்கிறது. தண்ணீர் இருக்கிறது. அந்த ஆழம்தான் 11வது பரிமாணம். ஒரு நாணயத்தை நினையுங்கள். ஒரு பக்கம் தலை, மறுபக்கம் வால். இரண்டும் வேறு போல தெரிகிறது. ஆனால் நாணயத்தை விளிம்பில் திருப்பி பாருங்கள். ஒரே நாணயம்தான், தலையும் ஒன்று, வாலும் ஒன்று. இரண்டும் ஒரே நாணயத்தின் வெவ்வேறு பக்கங்கள். அந்த விளிம்பு, அந்த திருப்பும் திசை, அதுதான் 11வது பரிமாணம். 10வது பரிமாணத்தில் எல்லாம் ஒரே புள்ளி என்று பார்த்தோம். ஆனால் அந்த புள்ளி செத்துவிடவில்லை. அந்த புள்ளிக்குள் ஒரு ஆழம் இருக்கிறது. ஒரு ஒளிந்திருக்கும் திசை இருக்கிறது. அந்த திசையில் திரும்பி பார்த்தால் வேறு போல தெரிகிறது. ஆனால் எல்லாம் ஒன்றே. வேறு போல தெரிகிறது. ஆனால் ஒரே உண்மையின் வெவ்வேறு பக்கங்கள். அந்த பக்கங்களை இணைக்கும் ஒளிந்த திசை. அதுதான் 11வது பரிமாணம். இதை உலகிற்கு முதலில் காட்டியவன் எட்வர்ட் விட்டன். ஒரு கற்பனை செய்யுங்கள். 5 பேர் ஒரே நாட்டின் வரைபடத்தை வரைகிறார்கள். முதலாமவன் மலைகளை மட்டும் வரைகிறான். இரண்டாமவன் நதிகளை மட்டும் வரைகிறான். மூன்றாமவன் சாலைகளை மட்டும் வரைகிறான். நான்காமவன் நகரங்களை மட்டும் வரைகிறான். ஐந்தாமவன் எல்லைகளை மட்டும் வரைகிறான். 5 வரைபடங்களும் வேறு போல தெரிகின்றன. ஆனால் எல்லாமே ஒரே நாடுதான். கடந்த காணொளியில் ஸ்ட்ரிங் தியரி பற்றி பார்த்தோம். பிரபஞ்சத்திற்கு 10 பரிமாணங்கள் இருக்கின்றன என்று சொல்லும் கோட்பாடு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தியரி இல்லை, 5 ஸ்ட்ரிங் தியரிகள் இருந்தன. 5ம் கணிதத்தில் சரியாக வேலை செய்கின்றன. 5ம் 10 பரிமாணங்கள் வேண்டும் என்கின்றன. ஆனால் 5ம் வெவ்வேறு விதமாக வேலை செய்கின்றன. இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாவற்றையும் விளக்கும் ஒரே கோட்பாடு என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் 5 கோட்பாடுகள் இருக்கின்றன? எது சரி? பல வருடங்கள் யாருக்கும் பதில் தெரியவில்லை. இந்த துறையே சோர்வடைந்தது. பலர் ஸ்ட்ரிங் தியரியை விட்டே விலகினார்கள். ஒரு பழைய கதை நினைவுக்கு வருகிறது. 5 குருடர்கள் ஒரு யானையை தொடுகிறார்கள். முதலாமவன் காலை தொடுகிறான். இது ஒரு தூண் என்கிறான். இரண்டாமவன் தும்பிக்கையை தொடுகிறான். இது ஒரு பாம்பு என்கிறான். மூன்றாமவன் காதை தொடுகிறான். இது ஒரு விசிறி என்கிறான். நான்காமவன் வயிற்றை தொடுகிறான். இது ஒரு சுவர் என்கிறான். ஐந்தாமவன் வாலை தொடுகிறான். இது ஒரு கயிறு என்கிறான். 5வரும் சண்டை போடுகிறார்கள்.
நான் சொல்வதுதான் சரி என்கிறார்கள். பல வருடங்கள் சண்டை போடுகிறார்கள். அப்போது ஒருவன் வருகிறான். அவனுக்கு கண் தெரிகிறது. அவன் பார்க்கிறான், சிரிக்கிறான். நீங்கள் ஐவரும் சரிதான் என்கிறான். ஆனால் நீங்கள் தொட்டது ஒரே யானையின் வெவ்வேறு பகுதிகள் என்கிறான். அந்த ஒருவன்தான் எட்வர்ட் விட்டன். அந்த யானைதான் 11வது பரிமாணம். 1995 மார்ச் மாதம், லாஸ் ஏஞ்சல்ஸ். உலகின் மிகச்சிறந்த இயற்பியலாளர்கள் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். ஸ்ட்ரிங்ஸ் 95 என்ற மாநாடு. விட்டன் மேடையில் நிற்கிறான். அமைதியாக பேசுகிறான். ஆனால் சொல்வது ஒரு குண்டு. 5 கோட்பாடுகளும் வெவ்வேறு கோட்பாடுகள் அல்ல என்கிறான். எல்லாம் ஒரே கோட்பாட்டின் வெவ்வேறு பக்கங்கள் என்கிறான். 5 குருடர்கள் தொட்டது ஒரே யானை. 5 வரைபடங்கள் வரைந்தது ஒரே நாடு. 5 கோட்பாடுகள் விவரிப்பது ஒரே உண்மை. ஒரே ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடு 10 பரிமாணங்களில் அல்ல, 11 பரிமாணங்களில் வாழ்கிறது. அதற்கு எம் தியரி என்று பெயர் வைத்தான். எம் என்றால் என்ன? மாயம் என்று சிலர் சொன்னார்கள். மர்மம் என்று சிலர் சொன்னார்கள். விட்டன் சொன்னான், உண்மையான அர்த்தம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றான். அந்த அறையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அடுத்த சில மாதங்களில் நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவந்தன. ஒவ்வொன்றும் விட்டன் சொன்னதை நிரூபித்தது. இயற்பியலாளர்கள் இந்த நொடியை என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? 2வது ஸ்ட்ரிங் புரட்சி என்கிறார்கள். 10வது பரிமாணம் வரை எல்லாமே நூல்கள். மிக மிக நுண்ணிய நூல்கள் அதிர்கின்றன. வெவ்வேறு விதமாக அதிர்கின்றன. ஒவ்வொரு அதிர்வும் ஒரு துகள். ஆனால் 11வது பரிமாணத்தில் ஒரு புதிய விஷயம் தெரிகிறது. நூல்கள் மட்டுமில்லை, தாள்களும் இருக்கின்றன. ஒரு சோப்பு குமிழியை நினையுங்கள். அந்த மெல்லிய படலம் தெரிகிறதா? மிகவும் மெல்லியது. ஆனால் அது ஒரு தளம். 2 பரிமாணம் கொண்ட ஒரு மெல்லிய தாள். 11வது பரிமாணத்தில் இது போன்ற மெல்லிய தாள்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தொலைவில் ஒரு தோட்டக்குழாயை பாருங்கள். அது ஒரு கோடு போல தெரிகிறது, ஒரு பரிமாணம். ஆனால் நெருங்கி பாருங்கள், அது ஒரு குழாய். சுற்றிலும் ஒரு சிறிய பரிமாணம் இருக்கிறது. தொலைவிலிருந்து அது தெரியவில்லை. அதுபோலதான் நாம் பார்க்கும் நூல்கள் உண்மையில் தாள்கள். ஆனால் 11வது பரிமாணம் மிக மிக சிறியது. அதனால் தாள்கள் மிக மிக மெல்லியவை. தொலைவில் இருந்து பார்த்தால் நூல்கள் போல தெரிகின்றன. இதுதான் 5 கோட்பாடுகளின் இரகசியம். எல்லாமே ஒரே தாளின் வெவ்வேறு பார்வைகள். நினைவிருக்கிறதா? நாம் இப்போது அந்த புள்ளிக்குள் எட்டி பார்க்கிறோம். உள்ளே என்ன தெரிகிறது? ஒரு அதிர்ச்சி. நம் பிரபஞ்சமே ஒரு தாளாக இருக்கலாம். நாம் வாழும் இந்த முழு பிரபஞ்சமும் 11வது பரிமாணத்தின் வெளியில் மிதக்கும் ஒரு மெல்லிய தாள். நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்மீன் திரள்கள், நீங்கள், நான், எல்லாமே இந்த ஒரு தாளின் மேற்பரப்பில் இருக்கின்றன. வேறு பிரபஞ்சங்களும் வேறு தாள்களாக அருகிலேயே மிதக்கலாம். ஆனால் நாம் அதை தொட முடியாது. ஏனென்றால் நம்மால் 11வது பரிமாணத்தில் நகர முடியாது. ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு தாள்தான். ஒரு பக்கத்தில் வாழும் எறும்புக்கு அடுத்த பக்கம் தெரியாது. இடையில் 1 மில்லிமீட்டர் கூட இல்லை. ஆனால் அது வேறு பரிமாணம். எறும்பால் அங்கே போக முடியாது. நம் நிலையும் அதுதான். வேறு பிரபஞ்சம் 1 மில்லிமீட்டர் தொலைவில் இருக்கலாம். ஆனால் அது 11வது பரிமாணத்தில் 1 மில்லிமீட்டர். நம்மால் அங்கே போக முடியாது. சில விஞ்ஞானிகள் ஒரு கருத்து சொல்கிறார்கள். 2 தாள்கள் மோதினால் என்ன நடக்கும்? பிக் பேங் நடக்கும் என்கிறார்கள். நம் பிரபஞ்சமே 2 தாள்களின் மோதலில் பிறந்திருக்கலாம். யோசியுங்கள். 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு 2 தாள்கள் ஒன்றை ஒன்று தொட்டன. அந்த நொடியில் ஒரு பிரபஞ்சம் பிறந்தது. அந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் உருவாகின. ஒரு கிரகம் உருவானது. அந்த கிரகத்தில் உயிர் தோன்றியது. அந்த உயிரிலிருந்து நீங்கள் வந்தீர்கள். இப்போது இந்த காணொளியை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். 2 தாள்கள் தொட்ட ஒரு நொடி. அதிலிருந்து இவ்வளவு. ஆனால் இது நம் பிக் பேங் மட்டும்தான். இது ஒரே பிக் பேங் இல்லை. இப்போதும் எங்கோ 2 தாள்கள் நெருங்குகின்றன. இன்னொரு மோதல். இன்னொரு பிக் பேங். இன்னொரு பிரபஞ்சம் பிறக்கிறது. நம் பிக் பேங் ஒரு தனிச் சம்பவம் இல்லை. இது தொடர்ந்து நடக்கும் ஒரு நிகழ்வு. ஏன் 11? ஏன் 12 அல்ல? ஏன் 20 அல்ல? ஸ்ட்ரிங் தியரிக்கு 10 பரிமாணங்கள் வேண்டும். 9இல் கணிதம் உடைகிறது.
ஆனால் 10 தனித்தனி கோட்பாடுகளாக பிரிகின்றன. ஆனால் விட்டன் காட்டினான் 11 மட்டுமே 5 ஒன்றாக இருக்கின்றன. 12 என்றால் 5 மீண்டும் பிரிந்துவிடும். 11 என்பது சரியான எண். இது யாரோ விரும்பிய எண் அல்ல. பிரபஞ்சத்தின் கணிதம் கட்டாயப்படுத்தும் எண். இப்போது மீண்டும் விட்டனை பற்றி சொல்கிறேன். வரலாறு படித்தவன், அரசியலில் தோற்றவன், பொருளாதாரத்தில் விலகியவன். இவன் என்ன செய்தான்? 1990 கணிதத்தின் மிகப்பெரிய விருது, ஃபீல்ட்ஸ் மெடல். இந்த விருதை வாங்கிய முதல் இயற்பியலாளர் இவன்தான். ஒரு மாநாட்டில் கேட்டார்கள், இன்று உயிரோடு இருக்கும் மிகச்சிறந்த இயற்பியலாளர் யார் என்று. பெரும்பாலானோர் ஒரே பெயரைச் சொன்னார்கள், எட்வர்ட் விட்டன். பொது அறிவு இல்லை என்று சொன்னவன். ஆனால் பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியத்தை கண்டுபிடித்தான். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். விட்டன் சொன்னது என்ன? வெளிக்குள் இன்னொரு வெளி இருக்கிறது என்றான். 10 பரிமாணங்களுக்கு அப்பால் 11வது ஒளிந்து இருக்கிறது என்றான். 1000 வருடங்களுக்கு முன்பே ஒரு சித்தர் இதைச் சொல்லிவிட்டார். வெளியிலொரு வெளிகாணும் வெளியாம் மைந்தா. ஒரு வெளிக்குள் இன்னொரு வெளியை காணும் வெளி. அதுதான் உண்மையான வெளிமகனே. விட்டன் 11வது பரிமாணம் என்றான். சித்தர் வெளியிலொரு வெளி என்றார். வார்த்தைகள் வேறு, காலம் வேறு, ஆனால் சொல்வது ஒன்றே. ஒரு வெளிக்குள் இன்னொரு வெளி, ஒரு புள்ளிக்குள் இன்னொரு ஆழம். உள்ளே இருந்து பார்த்தால் ஒரே புள்ளி, வெளியே இருந்து எட்டி பார்த்தால் வெளிக்குள் வெளி. சித்தர் வெளியே இருந்து பார்த்தவர். இப்போது ஒரு நொடி நில்லுங்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த புள்ளி என்ன? எல்லா பிரபஞ்சங்களும் 10 பரிமாணங்களும் ஒரே புள்ளியில் இருக்கின்றன என்று பார்த்தோம். அந்த புள்ளிக்குள் தாள்கள் மிதக்கின்றன, மோதுகின்றன, பிக் பேங்கள் நடக்கின்றன. ஆனால் வெளியே இருந்து பார்க்கிறவருக்கு அது என்ன? ஒரு அணு, ஒரு சிற்றணு. நம் உடலில் இருக்கும் கோடிக்கணக்கான அணுக்களில் ஒன்று. யோசியுங்கள், நாம் 0த்திலிருந்து ஆரம்பித்தோம். 10 பரிமாணங்களை கடந்தோம். எல்லா பிரபஞ்சங்களையும் கண்டோம். எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் அடக்கினோம். ஆனால் அந்த புள்ளி ஒரு அணு மட்டுமே. நாம் எல்லோரும் ஒரு அணுவுக்குள் சிக்கியிருக்கிறோம். இப்போது ஒரு நொடி யோசியுங்கள். 5 கோட்பாடுகள் சண்டை போட்டன. 5 கோடர்கள் சண்டை போட்டார்கள். ஒவ்வொருவரும் நான் சொல்வதுதான் சரி என்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லோரும் சரிதான். ஒரே உண்மையின் வெவ்வேறு பக்கங்கள். இதை வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஒருவர் அறிவியல் வழியில் உண்மையை பார்க்கிறார். ஒருவர் தத்துவம் வழியில் பார்க்கிறார். ஒருவர் ஆன்மீகம் வழியில் பார்க்கிறார். யாரும் தவறு இல்லை. ஒரே யானையின் வெவ்வேறு பகுதிகள். விட்டனின் கதை இன்னொரு விஷயமும் சொல்கிறது. சரியான பாதையை கண்டுபிடிக்க நேரமாகலாம். தவறான துறையில் இருக்கலாம். தோல்வி அடையலாம், விலகலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளும் நொடி வரும். அந்த நொடியில் எல்லாம் மாறும். விட்டன் வரலாறு படித்தான். அரசியலில் தோற்றான். பொருளாதாரத்தில் விலகினான். ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அவனை சரியான இடத்திற்கு அழைத்து சென்றது. 5 கோட்பாடுகள் ஒன்றாகின. 10 பரிமாணங்கள் 11ஆகின. இயற்பியலே மாறியது. 0லிருந்து 10 வரை நாம் உள்ளே இருந்து பார்த்தோம். 11இல் முதல் முறையாக வெளியே இருந்து பார்க்கிறோம். அந்த பார்வையிலெல்லாம் ஒன்றாக தெரிகிறது. ஆனால் ஒரு கேள்வி மிச்சம் இருக்கிறது. நாம் ஒரு அணுவுக்குள் இருக்கிறோம் என்றால், அந்த அணுவுக்கு வெளியே என்ன இருக்கிறது? இன்னொரு உடல். அந்த உடல் இன்னொரு அணுவுக்குள். அந்த அணுவும் இன்னொரு அணுவுக்குள். மாயைக்குள் மாயை. அணுவுக்குள் வானு. முடிவே இல்லையா? அடுத்த காணொளியில் பார்ப்போம். விட்டனின் கதை உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நீங்கள் தவறான பாதையில் இருக்கிறீர்கள் என்று நினைத்தது உண்டா? பின்னர் அதுதான் சரியான பாதை என்று புரிந்தது உண்டா? காமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் அழுத்துங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.